டைம்லையோ அம்மா அப்பாக்கள் அம்மா அப்பாக்கள் விளக்கிக்கிறேன். கரெக்டுன்னு சொன்னீங்க 22 கரெக்டு. இப்போ நகை கூடி போட்டு பவன் விலை நீங்கன்னா உங்களை அதாண்டி ஹெல்மெட்டை கரெக்டாக ஒரு வடிவான பிடிக்கின்றாடி. இங்கே பார்க்கணும்ப்பா போஸ்ட் வருமானு அங்கே சொல்லக்கூடாது. இல்லையா 1.5 அதாவது 22 இந்த சவுக்க மர காட்டை வந்து யாரோ எரிச்சிருக்கிற வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு மணல்காடு வடமாச்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மணல்காட்டு கிராமத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காலையிலே நாங்கள் மணல்காடு சந்தையிலே என்னென்ன விதமான மீன்கள் இந்த இடத்துல இருக்கிறது என்பதையும் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு கரவலையிலே நிறைய மீன்கள் நெத்தலி பேச்சாள நெத்தலி என்று சொல்லி நிறைய மீன்கள் இந்த இடத்துல இருக்குது. அதையும் நாங்கள் இந்த காணொலியூடாக காட்ட இருக்கின்றோம். எனக்கு தெரியும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த ரெஜி பிளாக் என்ற யூடியூப் சேனலை நான் வன்னி வாகை என்று மாற்றம் செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கின்றேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். நீங்கள் தெரிவித்தால் அதை மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தயவுசெய்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இதுதான் முதல் தடவையாக இருந்தால் என்னுடைய காணொலிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாருங்கள் காணொலிகள். எடுத்துக்கொண்டு போய் வீட்டு போய் கொடுக்கணும். வீட்டை லேட்டாக தான் 6 மணிக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அது போடுற வீடியோக்களை பாருங்க. நேற்று முதல் எடுத்த பழைய வீடியோக்கள் தானே போடுறேன். பழைய வீடியோ நாங்கள் மணல்காட்டுக்கு போய் மணல்காடு பீச். போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று வருது. இது என்ன கோயில்? இதோ இது என்ன கோயில் தெரியும்? சரி, இந்த ஊரில் யாராச்சும் வீடியோ பார்க்குறாங்க. இந்த கோயில் என்ன கோயில்? இதுதான் எம்ஏ சுமந்திரன் ஏரியா. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனின் உடைய ஊர். உங்களை பாரு தாண்டியா 2 பக்கமும் சவுக்க மரம். சவுக்க மரம்
மணற்காடு மீன் சந்தை. ஐயோ ரோட் சரியில்லையே, இந்த மோட்டார் சைக்கிளில் பழுதாக்குறாங்க. போகும் போகும் அங்கே நேரம் போ கவனமாக இதுக்குள்ள இதால் இதுக்குள்ள போகிறான் போகிறான். இதான்ப்பா அதான் நான் சரியில்லைப்பா. சந்தை கரணம் தப்பினால் மரணம். பில்லு கடமை அடிச்சு தான் அமௌண்ட் மெதுவாக தான் போகுது. சரியா மெதுவா 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 மெதுவா. ஆமாவா என்ன வீடியோலாம் எடுத்து போடுறான்னா நிற்கிறேன் அவ்வளோக்கா. வடிவான பொடியும் தான் என்னத்தான் நீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்கே வா, இதை பாரு. ஆயிரம் ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய், 1600 ரூபாய், 1650 சும்மா பொழுது போயில்லதா இது தம்பு சொல்ல மீன் 2000 ரூபாய், 2000 ரூபாய், 2000 ரூபாய், 2000 ரூபாய். அப்படியே போடுங்க. மாசா இங்கே சிரி என்னடே மாசா சரி
இல்லை அது வராதா அடா நீங்கடா உங்களை பிடிக்காதோ அதாண்டி ஹெல்மெட்டை கரெக்டாக வடிவான பிடிக்கண்டாடி ஏ உங்களோட ரால் கலப்பையா மணக்காட்டு ரால் என்ன உங்க கழுவுங்க மணக்காட்டில் வந்து கருப்பு ராவை விட்டா அப்படியே ஜீரோ பண்ணி தான் போடுறேன் சரி எடு 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 இங்க பார்க்கணும் போஸ்ட் வருமுன்னு அங்கே சொல்லுங்க மாத்தி போட திருக்கியோ திருக்கா கட்டி வருவா நிறுத்த போறீங்களோ ஒரு கழிவு வேண்டும் வேண்டும் கணக்கு வேண்டிய கணக்கு வேண்ட கூட அவங்கப்பா சொல்லி போடி செய் அண்ணாவையும் காட்டுத்தான் ஆகணும் வெள்ளோட சந்தையா ஓகே ஓகே குட் ஜாப் நீ கையாது ரைட் சரி ரைட் காணுங்க ஓ ஓ சின்னடி பாரு அங்கே கொண்டே வா படி அதான் வடிவா மீன் விற்கணும் அப்புறம் வேறு ஒன்றும் சொல்லலை மீனை மட்டும் விற்று போட்டு வரணுமா சரி பாய் அம்மா அது எத்தனை ஹெராட்டுன்னு சொன்னீங்க 22 ஹெராட்டு இப்போ நகை கூடி போட்டு பவுன் விலை குறைஞ்சிட்டுது அப்போ இப்போ இது கூடி இருக்கு கூடாது 22 விட கூடாது மணக்காட்டில் ஆனால் மணக்காட்டு மீன் தான் சரியா டிமாண்ட் கரவலை இல்லையா ஒன்றரை இன்ச்சு அதாவது 22 கரது தூக்குறது அதான் 300 சொல்லி
கரெக்ட் நல்ல வியூ இதே ஓடும் நேரம் மட்டும் படுங்க நீ அடி வேண்ட போறாங்க 22 கரெக்டா கும்பலா சாப்பிட உடம்பு வைக்குமா அதையும் கேளுங்க இந்த கரை இதை தான் ஒரு பாரம்பரிய தொழில் செய்து வேணும். இது ஆரம்பத்தில் ஒரு 6 அல்லது 7 விளையாண்டுருக்கும். அவர்களெல்லாம் ஒரு காலம் கண்டியில் ஆக்கள் எடுத்து கொண்டு தான் இங்கே வேலை செய்வது. அது நேரம் பக்கத்தூர் ஆக்கள் குளத்தின வடக்கு கொத்தரி ஆக்கள்லாம் அந்த நேரம் இங்கே வந்து தொழிற்சி தான் போயிடும். நான் இப்போ அந்த பழைய சமாட்டி மாதிரிலாம் தொழில் எல்லாம் போயிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 20-26 கரவலை கிட்ட இருக்குது. ஆனால் வாழ்வாதாரம் வந்து இப்போ பழைய நிலைமை மாதிரி இல்லை. மீன்பாடு சரியான குறைவு. ஆனால் இருந்தாலும் என்ன செய்வது, தொழில்கள் செய்யத்தான் வேணும். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க? இந்த ஜென்ரேஷன் இனி வருகாலம் இந்த கரவலையை இந்த எங்களுடைய அதாவது மனித வலுவை கொண்டு விளைக்கின்ற கரவலையை கொண்டு செல்வாங்களா? மனித வலுவன்றது தற்போதைய காலத்துக்கு அது ஒத்து வராது. ஏனென்றால் இப்பொழுது மீன் வந்து அருகி கொண்டு போகுது. நவீன தொழில்முறைகளாக உருவாகின ஒடியால் கரவலை தொழில்ன்றது இப்போதைக்கு இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு கேள்விக்குறியான நிலை. ஏன்னா வளமை போல இங்கே ஒரு சீசனுக்கு நெத்தலி சாவாழை சாலையெல்லாம் படும். ஆனால் அதெல்லாம் இன்னும் படவே இல்லை. அப்போ அதால் மாற்று தொழிலெல்லாம் தேட வேணும். என்ன ஒரு வாழ்வாதாரம் ஒரு நிலையில் எங்களோட வாழ்வாதாரம் ஓரளவு ஓகே ஆகுமே ஒழிய. ஆனால் மிச்ச மீதின்றது குறைவு. எதிர்காலம் அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்கள் இந்த ஊரா? நாங்கள் எவ்வளோ காலமாக இந்த கரவலையை செய்து கொண்டிருக்கு கரவலை தொழில்? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே நாங்கள் இப்பயும் செய்து கொண்டிருக்கு. இப்போ கரவேலை குறைவு. நான் பார்ட் டைம் வேலையோ? சும்மா டக்கரை வந்து போகணும்னா மற்றபடி இது அம்மா அப்பாக்கள் வளர்க்கீங்களே கரவேலாம் இருக்கான் சின்ன வயசுலேயே. உங்களோட பிள்ளைகள் உங்களோட அதாவது இனி வருகிற அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த கரவலை தொழிலை செய்யுமென்னு நம்புறீங்களா? நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன காரணம்? காரணம் இப்போ இன்னும் தொழில் இருக்குது, வருமானம் குறைவு. இப்போ இந்த வருஷமே கிட்டத்தட்ட இந்த கரை வளர்ச்சி கரையில் வருமானம் சரியான குறைவு ஜனங்களுக்கு. இதுனா கஷ்டம். 3-4 மாதமாக இப்போ கரையும் கூட பிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன காரணம் அந்த மீன் குறைவானது? ஒன்று கடல்களில் இருக்கிற இந்த லைட் தொழில்கள் சுருக்குவலை தொழிலால் மீன்கள் அழிஞ்சு போகுது. அதாலே ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது இப்போ காலங்கள் மாற்றம் தானே, காலநிலை மாற்றதால் இப்போ இல்லாட்ட இப்போ 10 மாதம் மழை இது வயலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வைக்கிற நேரங்கள். இப்போ பாருங்க வயலே காஞ்சி போகுது. இப்போ காலநிலைகள் மாறி. ஐயா, எத்தனை வருஷ காலமாக இந்த கரவலை தொழில் செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு 20 வருஷம். 20 வருஷமா? இப்போ தற்போது எப்படி போகுது இந்த உங்களுடைய கரவலை தொழில்? இதுதான் எங்களுக்கு தொழில். இதுதான் தொழில். எப்படி லாபகரமான முறையில் போகுதா இல்லை சும்மா எல்லாருக்கும் போது சாப்பாட்டு கேட்கக்கூடிய அப்படிதான் போகுது? சாப்பாட்டு கேட்க எல்லாரும் பிடிக்கிறாங்க பங்கா.
10,000 பண்ணால் இப்போ 10,000 பிடிக்கும். ஒரு இப்போ 2 பையன் பண்ணால் பிடிக்கும். ஓகே ஐயா. பேச்சாள வராட்டி சரி தானே? பேச்சாள 100 ரூபாய்க்கு வேண்டாமா? இப்போ 100 ரூபா போனா பேச்சாள சந்தையில். இந்த பிணை இருக்குல்ல, பிணைக்கு சென்றா கிட்ட அவனுக்கு புனியா நீங்க என்ன தெரியும்? மீன் வருது. அன்றைக்கு நான் இப்படி தான் சொன்னேன், என் கேமரா சரியில்லைன்ட்டு. ஒருத்தன் கொமெண்ட்ஸ் எழுதிக்கிறான், தம்பி நீ கேமரா மாற்று. பேதான் பேச்சாலையா இது பேச்சாளா இல்ல நெத்தலையும் அடிச்சிருக்கேன். நிறைய மீன் வருது, பாப்பமா. நெத்தலி, சாலை, செவல் செவல் உள்ள வர
கும்பலா இருக்குது நெத்தலி இருக்குது அப்படி பரவாயில்ல இது பரவாயில்ல இதை விட கூட வரும் மன்னவி கூட வரும் ஒரு வரைக்கும் ஒன்றே குறைவு மீன் சரியா குறைவு மீன் இல்லைன்னு சொல்லும் போது கடலில் வாழ்ற உயிர் நான் ஆக்களோட விஷயம் இல்லையா தம்பி இதை வந்து என்னென்னு சொன்னிச்சுன்னா மீன் வந்து இப்போ அங்கால பக்கம் இருக்குது. அப்போ இவைகள் உள்ளால் ஹெலாச்சி விடுவேன் ரங்கி மீனை வந்து ஹெலாச்சி விடுறாங்க விலையக்குள்ள மீன் வந்து கூடுதலாக கரையை இறங்கி வருது. ஆனபடியால் இதை இறங்கி வந்து ஒரு அகல் அடித்து விடுவேன் அங்கால சத்தம் போட்டால் மீன் அங்கால போகும். என்ன சொல்ல வாரீங்களா இப்போ? இது வந்து ஓகே பார்த்தீங்களா இங்கே வரேன் இது ஓகே எங்களுக்கு இது ஓகே இதையும் திருப்பி கொள்ளலாம் திருப்பலாம் சட்டப்படி சட்டப்படி திருப்பி கொள்ள வேண்டாம் வேற லெவல் தான் எங்களை அது சின்ன அளவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் திரும்ப கட் பண்ணி போட்டு எடுப்போம் அப்படி வருதுன்றோம் எவ்வளோ முடிஞ்சது அந்த பாட்டுக்கு பேர் விஜயநகர் சோழாடுறதுக்கு பக்கத்தில் கடை ஒன்று கடை கொண்டு போல ஒழுங்கு செய்ய முடியும் அப்படியா வரீங்க நிற்கலாம் இந்த ஒரு கடை ஒன்று ஒரு கடை ஒன்று சின்ன கடை வச்சு விட்டு சாமான வச்சு கொண்டு ஆக வேற எடுத்து வந்து விடுறாங்க அடக்கணிக்கு வச்சுட்டு ஆக வார கடையை திறந்துட்டு கூட்ட முடியும் மூணாவது கூட்டம் இன்னொரு ஒரு தொட்டில போட்டு ஓடி ஓடி டக்கு டைம் ஆச்சு 10 மணி போகணுமா முடியும் இது அப்படியே தண்ணி போட்டு மீன் பொறி போட்டு ஓட்டி விடலாமா அண்ணன் போட்ட லேல சின்ன இலா லேல சின்ன தங்காம் லேல நித்திரையாம் லேல போனாலும் மேல வெல்லாம் லேல குந்தன் மேலா லேல நம்பி அரிய கடல் லேல மலவாழ் போம் லேல
தெய்வமல்ல அதல்ல போய் ரோஜா நின்றாதன் மாதா கல்லேல தேடியது லேல புள்ள இலகு லேல பங்கா கனோ லேல தேர்வண்டா லேல கப்பலிலா லேல கால பஜன் லேல கவலை இல்லா லேல கண்ணானே கண்ணானே கட்ட கட்ட ரோஜா போனடத்து எங்களையும் ரோஜா பத்தினோம் கடவழகி ரோஜா விட்டினோம் கோயில் கண்ட ரோஜா கும்பிடுவேன் ஆவிகன ரோஜா பட்டனம் மரியாங்குடி ரோஜா விளையாடி கரவலைய ரோஜா காட்டினவன் கண் முன்ன ரோஜா நிற்பனோட அருந்துர ரோஜா ரங்குந்தூர எங்கதுர ரோஜா பர்து தூர பர்துரையில் ரோஜா வான்பிடி அன விழுந்த ரோஜா பல்லமேத் ரோஜா முன்னமோர் விரசங்கம் ரோஜா சொன்னகூர் அவிகடி ரோஜா கார்வாயிட்டு அழகன ரோஜா நண்பு ரந்து அம்மாடி ரோஜா மார்காலல் ரோஜா பண்டி ரோஜா முண்டி ரோஜா ரோஜா வண்ணாடு ரோஜா பேசுரம் ரோஜா
ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா கண்டேனும் ரோஜா ரோஜா நீங்க முதல்ல செத்து முடிஞ்சதுதானே இனி நாங்க அதுக்கு என்ன செய்யும் புரோடிக்க முடியல கரையா வந்தது காசு பையன கவனமாக எடுத்து வையடா கரையா வந்தது கவனமாக எடுத்து வையா ஏழு 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 அல்ல உளுந்து போடுவோம் அடியடா வெங்காய என்ன இருக்கு அடியடா வெங்காய என்ன இருக்கு ஓடு ஓடு ஓடையா போடு ஓடு ஓடையா ஓடையா எங்க
வேலை செய்து சாப்பிடுக்கு இப்படி வளைப்போம் உடனும் போகல போமே அவங்களோட எனக்கு கழிச்சிட்டு போகும். இந்த சவுக்க மேலே காட்டை வந்து யாரோ எரிச்சிருக்கிறாங்க.